சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம் விஜயன். தமிழக அரசியல் சூழல் பரபரப்பாக மாறிட்டே இருக்கு. ஒன்று, அமித்ஷா அவர்களோட பேட்டி கூட்டணி ஆட்சியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்புறம் அதிமுகவில் ஒருவர் முதல்வராக வருவார் அப்படின்னு இபிஎஸ் பெயரை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அது பற்றியும் பேசணும். அப்புறம் செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கிற நிகழ்வு, இதெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். போல அமித்ஷா அவர்களோட பேட்டியை படிச்சிங்களா? அதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தெளிவாக படிச்சிருக்கிறேன், ஃபுல்லாக படித்தேன். 2 பிரபல நாளிதழ்களில் வந்திருக்குது. அரசியலில் ஒரு கூட்டணியில் தனக்கு என்ன லாபங்கிற பனியா கேரக்டரில் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கும். அப்படியே இருக்கும்போது பாஜக போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள் இந்த இதில் தங்களுக்கு என்ன லாபங்கிறதுல மிக உறுதியாக இருக்கக்கூடியவங்க. அதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். டேக்கன் ஃபார் கிராண்டடாக பாஜகவையும் அமித்ஷாவையும் டீல் பண்ணிடலாங்கிற அடிப்படையில் தமிழகத்தில் ஊடகத்தில் பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் அட்டுத்தனமாக பாஜக தலைவர்களே பலரும் பேசிகிட்டு இருந்ததை நம்ம கண்ணெதிரே பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான்ங்கிறத அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார், ஜெயலலிதா யார், எம்ஜிஆர் யார், எடப்பாடி பழனிசாமி யாருங்கிறத அமித்ஷா தெளிவாக பகுத்து பார்க்கிறார். இந்த கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரும்போது அவருடைய நிலைமை என்னவென்றால், முபாரக்கை தவிர அவர் கூட யாரும் கூட்டணிக்குள்ள இல்லைங்கிற நிலைமை தான். காரணம், அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத 2024 தேமுதிக உணர்ந்துட்டாங்க. 5ல் எல்லாமே அவுட்டு. புதிய தமிழகம் உணர்ந்துட்டாங்க. அப்போ இவரோட பயணிக்கிறதுல நமக்கு உடனடி இந்த எம்எல்ஏ எம்பி பெனிஃபிட் இல்லைங்கிறத அவங்க உணர்றாங்க. முபாரக் மட்டும் பாஜக கூட இவர் பெயரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக எடப்பாடியோட பயணித்தார். இப்தார் நோம்பில் எடப்பாடியும் கலந்துக்கிட்டார். அந்த காலகட்டத்தில் வேற கூட்டணிக்கு ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணிக்கு டெல்லியில் வந்து சந்திக்கிறார். அப்போ தமிழ் மண்ணில் பாஜக கீழே விழுந்துட்டாங்க, எடப்பாடிக்காக அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டாங்கங்கிற கருத்து வந்து பலமாக பேசப்பட்டது. அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. எடப்பாடிக்காக பவர்ஃபுல் லீடர் பிரசிடென்ட் தான். மற்ற எல்லாருமே தமிழிசையிலேருந்து பொன்னாரிலிருந்து எல்லாருமே பிரசிடென்ட்ங்கிற அளவில் லீடர்னு 11.4% வாக்கை இந்த கட்சிக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் தூக்கி போட்டவங்களுக்கு தெரியும், அண்ணாமலை ஒரு லீடர் ஆயிடக்கூடாது என்பதற்காகவும், அண்ணாமலை என்டிஏ 18% வச்சுக்கிட்டு எடப்பாடியை ஒரு 10-13 இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளினது மாதிரி, மக்களவையில் தள்ளின மாதிரி, சட்டமன்றத்தில் 150-175 இடங்களில் இன்னும் 4வது வந்த நாம் தமிழர் கட்சி, அந்த அதிமுக கூட்டணியிலே இருந்த தேமுதிக போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு தலைமையின் கீழ் 30% வாக்கு கொண்ட ஒரு அணியை உருவாக்கிட்டாருன்னா, எடப்பாடி பழனிசாமி 3ல் 1 பகுதி இடத்தில் 3வது போனவர், 3ல் 2 பகுதி இடம், அதாவது சட்டமன்றம் என்றால் ஒரு 150 இடத்திற்கு மேலே 3வது போகக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார் என்றால், தமிழக அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி 3வதான ஒரு தலைவர் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார். அப்பொழுது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக நம்ம மூலமாக வருவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் என்பதை மோடி, பிஎம்ஓ மிக தெளிவாக உணர்கிறார்கள். அதன் பிறகு அமித்ஷாவும் அதனை தெளிவாக உணர்கிறார். அந்த இடத்துல தான் இந்த கண்டிஷன் இல்லாமல் நம்மகிட்ட வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நன்மை, அப்போ கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கண்டிஷனை அவங்க பண்றாங்க. தன்னோட நலன்னு யோசிக்க வேறு வழி இல்லாமல் நம்மள்கிட்ட வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம டேர்ம்ஸை வந்து சொல்லிடுவோன்றது தான் அவரோட கணக்கு. அப்படிதான் சொல்லுவார். கண்டிப்பாக அதில் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு என்ன லாபங்கிறத பார்ப்பதில் உறுதியாக இருப்பாங்க. இது இபிஎஸ் அவர்களை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கும், அவருக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும்லாம் அமித்ஷா யோசிக்கலையா? ஏன்னா இபிஎஸ் அவர்கள் பேட்டியிலேயே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தாங்க அமித்ஷா சொன்னார், கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. தம்பிதுரை கூட்டணி ஆட்சிக்கு தமிழக மக்கள் ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்ன பிறகும் திரும்ப அமித்ஷா இதை சொல்வதன் மூலம் என்ன சொல்ல வரார் அதிமுகவினர்? இல்லை, முதல்ல கூட்டணி ஆட்சிக்கு தமிழக மக்கள் ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டாங்கிற அந்த கருத்து தவறு. 1952ஆம் ஆண்டு வன்னியர் சமூக அரசியலை, வன்னியர் சமூக காங்கிரஸ் தலைவர்களை வீழ்த்த பெருந்தலைவர் காமராஜ் நினைத்த போது தமிழ் மண்ணில் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி வரல. அப்போ 52ஆம் ஆண்டு முதல் வயது வந்த அனைவருக்கும் உள்ள தேர்தலில் வந்து தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மெஜாரிட்டி அந்த கட்சியும் கொடுக்கல. சூழ்நிலையில் காங்கிரஸ்காரங்க சுயேட்சைகளையும் மற்ற
சிறிய கட்சிகளையும் தங்கள் வசம் எடுத்து அந்த ஆட்சி அமைச்சாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது வரலாறு உண்மைதான், நம்ம இருக்கலை. ஆனால் அதன் பிறகு என்ன திமுக அதிமுக வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, கூட்டணி ஆட்சியை வந்து ஏற்றுக்க மாட்டாங்கப்பா, திமுக காங்கிரஸ் உதாரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலான்னு வைங்க. அதில் ஒரு மாறுபாடு, 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வந்து மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல. மைனாரிட்டி அரசு தான், மெஜாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினாரு. பட் மைனாரிட்டி அப்படிதான் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப மைனாரிட்டி சீட்ஸ் தான் அவருக்கு கிடைச்சி. மெஜாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸும் மந்திரி சபையில் இடம் கேட்கல, பாமகவும் மேல் சபை வந்தா போதும், மந்திரி சபைலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து இது தொகுதி உடன்பாடு தான், மந்திரி சபை வேண்டாம் சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தனியாட்சிக்கான மேண்டேட் 2006 கலைஞருக்கு இல்லைங்கிறதான் சொல்ல. இல்ல, அது மக்கள் முடிவு அப்படி வந்தது. ஆனா அவர்கள் வந்து நாங்க ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைக்க போறோம் அப்படின்ற இடத்துக்கு திமுகவும் நகரல, அதிமுகவும் நகரல. மக்கள் முடிவு வேறொன்றாக இருந்தது. இப்ப அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, நிக்கிறதுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி அரசுன்னு சொல்ற பார்வை இருக்குல்ல, அதை தானே அதிமுக கொஸ்டின் பண்ணு. அதாவது அதிமுக மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து 1980ஆம் ஆண்டு திராவிட இயக்க ஒரு மூத்த தலைவராக, நான் நார்வேல அவருக்கு மீட்டிங்கை கேட்கும்போது அவரை டிஸ்மிஸ் பண்ணதில் ஒரு சிம்பதி இருந்தது. அந்த கூட்டத்துக்குள்ள கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கணும், இன்னொரு திராவிட இயக்கம் எதிர்கட்சியாக இருக்கணும்னு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான் திராவிட இயக்கத்தின் பெரிய தலைவராட்டு, கலைஞரை விட பெரிய திராவிட இயக்க தலைவராக. இதை நான் சொன்னால் பலருக்கு இன்னைக்கு கசக்கும், அவ்வாவான்னு கதறுவாங்க. பட் யதார்த்த உண்மை அதுதான், மறுக்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு மக்களவையில் தோத்தாலும் திருவட்டார் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வேட்பாளர் கேமச்சந்திரன் நாயர், ஒரு மக்கள் தொண்டர், சிபிஎம் வெற்றி பெற்றார். பனைமரத்துப்பட்டியில ராஜாராம் அவருடைய வேட்பாளர் இரட்டையில வெற்றி பெற்றார். அப்ப அது மக்களவைக்கு தான் இந்திரா காந்திக்கு ஆதரவான தீர்ப்பை தவிர மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான தீர்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழ் 3 இலக்கத்தில் வாக்கெடுத்த ஒரு கட்சிக்கு கீழ் 4வது போயிருக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் ஈர்ப்பு சக்தியும் இல்லாத நிலைமையில தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன கட்சிக்கு கீழே அவர் வந்து 4வது இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு இரட்டையில மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை முதலில் கொண்டு வந்த புதுச்சேரியில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத இன்னொரு கட்சிக்கு கீழே 4வது எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறார் என்றால் அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் அமித்ஷா அவர்கள் பார்த்துட்டு தான் அதிமுக பலவீனமாக இருக்கின்றத வெளிப்படுத்தும் விதமாக தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. டேட்டா ஐபி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஐபி மேலதிகாரிகள் டேட்டாவை தெளிவா பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. தெளிவா இந்த டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு தான் அமித்ஷா வந்து பேசுறாரு. அவர் 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள 13 வருஷம் ஆல்டர்னேட்டிவா நான் தான் எம்ஜிஆருக்கு மாற்றுன்னு இருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு மாற்று நான் தாங்கிற 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் ஒரு 1/3 இடங்கள்ல 3வது இடத்துக்கு இவரை தள்ளின பாஜக மேலும் அணியை பலப்படுத்தி ஒரு 2 பங்கு இடத்திற்கு 3வது இடத்துக்கு தள்ளி 2026க்கு மேல் எடப்பாடி பழனிசாமி ஆல்டர்னேட்டிவே இல்லைங்கிற நிலைமைக்கு தள்ளி விடுவார் என்பதற்காகத்தான் அவர் 2வது இடத்துக்காக தான் அங்கே வந்திருக்காருன்னு சொல்லும்போது, அவருக்கு தனியாட்சிங்கிற அந்த இதை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பலம் இல்லை. அவருக்கு பலம் அதை குறிப்பால் அதை உணர்த்துறார். உங்கள் பலம் 19.4% தாங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறார் அமித்ஷா. இப்போ நீங்க நிறைய வியூக வகுப்பு, அதுவும் அமித்ஷா அவர்களோட வியூக வகுப்பெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அறிஞ்சவர். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அமைதியாக இருந்துட்டு முடிவுகளை எல்லாம் பார்த்த பிறகு கூட இல்லைங்க எங்களுக்கு 2 பேர் ஜெயிச்சிருந்தா கூட எங்களுக்கு துணை முதல்வர் வேணும்னு கேட்குற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் இல்லைங்க இது கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி தான் அவங்க மறுத்த பிறகும் தேர்தலுக்கு முன்பாகவே ஏன் இதை பேசுகிறாங்க? கூட்டணி ஆட்சி என்பது வெறும் வார்த்தை என்றாலும் வார்த்தை தானே தவிர, பிஎம்ஓவை பொறுத்தவரை அவங்க 19.4, அண்ணாமலை உழைப்பால 11.4, இதுல 2 ரெட்டலன்னா ஒரு தாமரை கண்டிப்பா நிற்கணும். இதுதான் பிஎம்ஓவோட நோக்கம், மோடியோட நோக்கம். மோடி இதுல வந்து தேவைப்பட்ட 1 அதுக்குள்ள பலம் நமக்கு இருக்கு, அதை விட்டு கொடுக்காண்டாம். ஓகே ஓகே. சோ இந்த பலத்தின் அடிப்படையில் நின்னாதான் 2029ல 24ல் நம்மளை டிச் பண்ண மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா தோல்விக்கு பாஜக மேல பழிய போட்டு நம்மளை கலத்தி விடக்கூடிய அரசியலை செய்யாம இருப்பாரு. ஸோ 24ல் ஏமாந்தது மாதிரி 29ல் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல மோடி தெளிவா இருக்கிறாரு. இன்னொரு உங்களுக்கு சொல்றேன், அவர் தெளிவா இருக்காருன்னு. இந்த பானையை கீழே போட்டு உடைச்ச கதையை நீங்க அறிஞ்சிருப்பீங்க.
ராஜேந்திர பாலாஜி கூட அதை கோடிட்டு காண்பிக்கிறார். இப்போ நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி 2க்கு எங்களுக்கு ஒரு பங்கு ஒரு சீட்டு கொடுத்தரணும்லாம் சொன்னால் கூட்டணியே வேண்டான்னு ஒரு வேளை முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லாம கூட்டணிக்கு ஆள் இல்லாம தான் அவர் 3வது இடம் பெறுவாருங்கிற புள்ளியில அண்ணாமலையை அரசியல் களத்துக்குள்ள இருந்து தன்னுடைய சுயஜாதி போட்டியாளரை அரசியல் களத்துக்குள்ள இருந்து ஒரு பின்னடைவை சந்திக்க வைக்கணுங்கிறக்காக தான் இந்த கூட்டணிக்கு வந்தார். இவர் இந்த கூட்டணியை விட்டு போனா அண்ணாமலையா கையில பொறுப்பை படைச்சா தெளிவா எடப்பாடி பழனிசாமியை தமிழகம் முழுவதும் 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு அணியை அண்ணாமலை அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஏற்கனவே ஒரு திராவிட இயக்கத்தை வந்து 2வது இடம் விளவங்கோட்டில் வந்து 4வது இடத்துக்கு தள்ளின ஒரு கெப்பாசிட்டி அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுக்கு வந்திருக்குங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். வேற வழி இல்லைன்றீங்க. இந்த வேற வழி இல்ல, போக முடியாது. அவர் இது ஒரு சேலஞ்சா எடுத்து பார்த்துக்கலாம். இவங்க அந்த சேலஞ்சை எடுத்தா அண்ணாமலை கிட்டே பொறுப்பை படைப்பாங்க, எடப்பாடியை 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய. இன்னொரு சிக்கல் இருக்கே, தாவேக்கான்னு ஒன்று இருக்கே. தாவேக்கா என்ன சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க கொள்கை பரப்பு செயலாளர்லாம் எங்களுக்கு பாஜக தாங்க எதிரி அப்படின்னு சொல்வதன் நோக்கம் என்னன்னா, நீங்க பாஜக விட்டு வெளில வந்தா நாங்க வந்துருவோம்னு தாவேக்கா இருக்கே. சுதாகர் ரெட்டிட்ட நான் பேசினேன், பாஜகவோட அப்சர்வர். தாவேக்கா பற்றி பேசும்போது பெரிய ஸ்டார் விஜய், ஆனால் அவர் அல்லு அர்ஜுன் தான். அல்லு அர்ஜுன் எப்படி ஜெகனுக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலையோ அதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பவன் கல்யாண் பலம் நிரூபித்தவர். பலம் நிரூபித்தவுக்கு தான் அரசியலில் மரியாதை. 8.2% வாக்கெடுத்த சீமான் ப்ரூவ்டு லீடர். தம்பி வேணா நீ ஏட்டு சொரக்கா என் பின்னாடி வானார். அப்போ எடப்பாடி பழனிசாமியும் இந்த இடத்துல ஏமாளி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாட்டு காட்டி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி இந்த வருஷம் பாஜக கூட்டணி அவருக்கு முடிவான பிறகு அவர் விஜய்க்கு வாழ்த்தே தெரிவிக்கல. இந்த வருஷம் விஜய் தங்களுக்கு தேவைங்கிற அடிப்படையில் ஓபிஎஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். பிஎம்கேல அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த தேவையின் அடிப்படையில் தான் அந்த பலம் நிரூபிக்காத விஜய் ஒருத்தர் தூக்கி நிறுத்த பார்க்குறாங்க. இப்போ சீமான் வந்து தம்பி நீ கருவாட்டு சாம்பார், பலமும் போகல இடமும் போகல, வீணா போயிடுவ, பலம் நிரூபிச்ச விஜயகாந்த் அது ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க, பலம் நிரூபிக்காத உங்க கூட யாரும் வரமாட்டாங்கன்னு அடிச்சாருன்னா நான் 214 தனிச்சு போயிடுவேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட், தேவைன்னா நீ எனக்கு சபார்டினேட் ஆவாங்கிறத சீமான் சொல்றாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னா நீங்க பலம் நிரூபிக்காதவர், ஏன் டான்ஸுக்கு வாரினா வாங்கன்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இப்போ அரசியல்ல நெருக்கடிகள் தான் முடிவுகளை எடுக்க வைக்கும்னு. இந்த புறம் நீங்க கூட்டணி ஆட்சி தாங்க, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது தான். அதை ரொம்ப நம்ம முக்கியமா பேசணும். முதலமைச்சர் வேட்பாளர்னா ஆமாங்க இபிஎஸ் தான் அப்படின்னு தான் இயல்பாக சொல்லணும். இப்போ திமுகவில் யாரு அப்படின்னா திமுக கட்சியிலிருந்து ஒருவர் முதல்வராக வருவார்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இயல்பா இருக்கிறாங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்றப்ப அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக வருவார்னா இது என்ன கணக்கு? இது புதுசா இருக்கே. இதுல நம்ம எடப்பாடிக்கு சாதகமான விஷயத்தையும் நான் பேசிடுறேன். எடப்பாடி இன்னா போயிடுவார் அண்ணா போயிடுவார்னு சொல்லும்போது எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுப்பாருன்னு கருத்தை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். கவுண்டர் பண்ணுவாருங்கிற கருத்தையை நான் சொன்னேன். அவர் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி பல தேர்தலை நடத்தி அதிமுகவுக்கு தலைமை தான்னு நிரூபிச்சிருக்கிறார். ஆனால் அவரோட பின்னடைவு எப்போ வருதுன்னா இரட்டை தலைமையில் 33% எடுத்தவர் ஒற்றை தலைமையில் 14% குறைஞ்சி 19% போயிட்டார். அவர் தரப்பினர் அது பாராளுமன்றம் இது சட்டமன்றம்னு சொன்னாலும் டெல்லி தலைமைக்கு மோடியோட விசுவாசிகள் வந்து பன்னீர்செல்வத்தை நீக்கினதுனால 14% வாக்குகளை அவர் இழந்துட்டாரு. இரட்டை தலைமை என்பது ஒற்றை தலைமை ஆனதுனால சமூக ஜாதிய அரசியல் காரணங்களுக்காக பல பின்னடைவுகளை எடப்பாடி சந்திச்சிட்டாருன்னு ஆதாரத்தோடு அந்த பின்னடைவுகளை கொடுக்கும்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தினா பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டி, தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸில் வைப்ரண்டான கம்யூனிட்டியான முக்குலத்தோர்கள், கள்ளர் மறவர் அகமுடையார் வல்லம்பர் மணியக்காரன் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினர் எடப்பாடி முதல்வர்னா பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் உள்ள அந்த பாதிப்புக்கு பிறகு ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்படி யோசிக்கிறாங்க. அடுத்தால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்ததுனால வட தமிழகத்தில் பிற சமூகங்கள், வன்னியர் அல்லாத பிற சமூகங்கள், குறிப்பா சபல்டன் காஸ்ட் என கூடக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்கள் வந்து வாக்களிப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதையும் தாண்டி ஈரோடு கிழக்கு முந்தைய தேர்தல் இடைத்தேர்தல் புள்ளி வரப்படி கொங்கு வேளாளர்கள் அல்லாதவர்கள் எடப்பாடி தலைமைனா வாக்களிப்பாங்கிறாங்கிற ஒரு சந்தேகம் டெல்லி பாஜக தலைமைக்கு, பிஎம்ஓவுக்கு, ஐபிக்கு தெளிவாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த இடைத்தேர்தல் வாக்கு விதத்தில் நாயுடு சமூகம் என்றாலும் சரி, அருந்ததியர் சமூகம் என்றாலும் சரி, பறையர் சமூகம் என்றாலும் சரி, செங்குந்தர் சமூகம் என்றாலும் சரி, மிக லோ வாக்கு, ஒரு 10%, 12% தான்
விழுந்திருக்குங்கிற அடிப்படையில் புள்ளி விவரங்கள் அண்ணாமலையே டெல்லி பாஜக தலைமைக்கு எடுத்து கொடுத்திருந்தார். அண்ணாமலை நான் ஜாதியை பற்றி பேசவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையே வன்னியர் வெள்ளாள கவுண்டர் கட்சி 2 ஜாதி கட்சியை எடப்பாடி பழனிசாமி கட்சி போயிட்டுங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முன்னிறுத்தினதில் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவர்களை மையமாக வச்சு ஒரு பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி டெல்டாவிலையும் அப்பர் சவுத்திலும் பலமான ஒரு கம்யூனிட்டி எதிராக போகலாம். இன்னும் பலர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க சொல்ற சிக்கலை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு இபிஎஸ் அவர்களை முன்னிறுத்துவதில் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க உங்க பார்வையில். ஆனா இபிஎஸ் அவர்களை முன்னிறுத்தாம நீங்க எப்படி களத்துக்கு இபிஎஸ் எப்படி ஒத்துக்குவார்ன்ற கேள்வி கண்டிப்பா. நான் இபிஎஸ் குறைச்சி மதிப்பிடல. ஃபுல் தினகரன் 3 மாசத்துல இந்த ஆட்சி கவிழுங்கும் போது எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் நான் தான். அது மாதிரி அவர் ஃபுல்லா இருந்தாரு. இன்னைக்கும் அவர் தான் தேர்தல் களத்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் அந்த கட்சியை கட்டி பார்த்து கொண்டு போய். அமித்ஷாவோட பேட்டி ரொம்ப சிக்கலா இருக்கே. அவர் ஈஸியா விட்டுட்டு போயிட மாட்டாரு. அது அவருக்கு நஷ்டம். எல்லாருக்குமே பர்சனல் பொலிட்டிக்ஸ் தான் முக்கியம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுதான் முக்கியம். இன்னைக்கு ரெட்டலைக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. ஆனா தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் போட்ட வழக்கு உயிர்ப்போட வச்சிருக்காங்க. நான் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லல. அது உயிர்ப்பா கிடக்கு. அது உயிர்ப்பா இருக்கு. தங்கள் நன்மைக்காக வச்சிருக்கலாம். பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. பரப்பன அக்ரஹாரத்தில் ஜெயலலிதா கன்விட் ஆனதும் ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே நம்பர் 2 நம்பர் 1 இது எல்லாரும் அவர் பின்னாடி இருங்கன்னு இயற்கையா அவருக்கு அந்த கொடுத்து எல்லாரும் ஜெயலலிதா கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அரவிந்த் துரைசாமி ஒருத்தன் மட்டும்தான் சொல்லுவேன். இயற்கையா அவருக்கு அது கிடைச்சுன்னு சொல்றேன். அந்த மாதிரி இயற்கையா அவருக்கு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்கிற சூழ்நிலையில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்போட தொக்கி நிற்கிறது இந்த இரட்டை பொதுச் செயலாளர் தேர்வு சரியா தவறாங்கிற இந்த வழக்கு தான். இதுல எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு இதுல அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையம் உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, உனக்கு என்ன இருக்குங்கிறது தான். எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள்லாம் தேர்தல் ஆணையத்தை எள்ளி நகையாடி தான் பேசினாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் 4 வாரத்தில் முடிக்கணும்னு கேட்டாங்க. தேர்தல் ஆணையத்தில் இன்னும் அது நிலுவையில் இருக்கு, பெண்டிங்ல இருக்குது. அது இந்த 2026 தேர்தலுக்கு முன்ன அதை ஒரு ஆயுதமாட்டு பாஜக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் தெளிவாகவே இருக்குது. ஸோ இப்போ நீங்க சொல்லுகிற இடத்தில் ரொம்ப முக்கியமாக நான் புரிஞ்சுக்கிறதுன்றது திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அந்த புள்ளி விவரம், அவரோட கருத்து, அவர் தலைமை மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கருத்தை வந்து பாஜக தலைமை கெட்டியா பிடிச்சிக்கிச்சுன்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது உண்மை, ஃபேக்ட், டேட்டா, ஃபேக்ட். அந்த உண்மையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த குய்வைவா இவ்வளவு அறிவு மைக்ரோ டீடைல்ஸ் இருக்கனால தானே 3வது முறையும் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு 4வது முறையும் ஆட்சியை பிடிப்போங்கிற லெவலுக்கு எல்லா இடத்துலையுமே மைக்ரோவா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவார்? ஏன்னா ஒரு பேட்டி கொடுத்துட்டார். அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லைங்க, நீங்க தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு திரும்ப வந்து பேட்டியே கொடுத்துட்டாரு. அதுவும் செய்தித்தாள்களுக்கு பேட்டியே கொடுத்துட்டாரு. அப்படின்னா இனி இபிஎஸ் அவர்கள் இனி எப்படி இதை எதிர்கொள்வாங்க? பாஜக என்பது எடப்பாடியின் தொண்டையில் குத்திய முள். என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அவரும் சமர்த்தர், ராஜதந்திரி. தன் முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது அதிக லாபமோ அதை எடுப்பாரு, எது குறைஞ்ச நஷ்டமோ அதை தான் எடுப்பாரு. நஷ்டம் லாப கணக்கில் ரொம்ப துல்லியமா. இன்னொன்றையும் நீங்க உங்க காதுக்கும் வந்திருக்கும். தாவேகா அதிமுகவுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. எந்நேரமும் இந்த கூட்டணியை விட்டுட்டு அவர் புதுசா ஒரு அலைன்ஸை உருவாக்கவும் முடியும்னு ஒன்று செய்தித்தாள்கள் எல்லாம் வருது. தாவேகா வேண்டாம், பலம் நிரூபிக்காதவங்க சிவாஜி ஜானகி மாதிரி வீணா போயிடும், வடிவேல் மாதிரி போயிடும், அல்லு அர்ஜுன் மாதிரி போயிடும், சிவாஜி பத்திமி மாதிரி போயிடும்லாம் முடிவு எடுத்து தானே அவர் பாஜக பெற்றர்னு சொல்லி தானே பாஜக கிட்ட ப்ரூவ்டு ஓட்டு 11.4க்காக போனாரு. அண்ணாமலையோட ப்ரூவ்டு ஓட்டு இல்ல. நீங்க சொல்ற இடம்ன்றது நான் அந்த புள்ளியில நிறுத்தி நான் ஒரு இடத்தை டீகோட் பண்ணணும்னு விரும்புறேன். திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் 1 வருடத்திற்கு முன்பாகவே அலைன்ஸ்குள்ள போறீங்க அப்படின்னப்ப, இல்லாட்டி அவர் தாவேகாவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று 1 வருஷத்துக்கு முன்னாடியே கமிட் பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம். இல்லாட்டி கடைசி நேரத்தில் மாறிட்டா என்ன பண்ணணும், அதனால தான் கமிட் பண்ண வச்சோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போது இபிஎஸ் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் ப்ரெஷர் இருக்குது, நம்ம 3வது இடத்துக்கு போயிடுவோம், இந்த சிக்கலுக்காக தான் அந்த முடிவை எடுக்கிறார் அப்படின்னாலும் கூட இன்னைக்கு அவருடைய முதல்வர் வேட்பாளருக்கே ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்லி நம்மளை டிக்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா உதறிட்டு போயிடுவோமே, மோதி பார்த்துருவேன்ற ஒரு இயல்பா எடுப்பாங்களே இபிஎஸ் அவர்கள். அதைத்தான் நான் சொல்றேன். மோதி பார்க்கறது நஷ்டமா லாபமானா, மோதி பார்க்கறது லாபம்னா மோதி பார்த்துருவார். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆயிடுவார்னா அதுல லாபம் கிடைக்குமே, கூடுதலா லாபம் கிடைக்கும். அது அவர் தான் முடிவெடுக்கணும். அது பார்க்கலாம். அப்படின்னா எங்க சேலஞ்ச் வந்து வெளிப்படையா அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துட்டுன்னு நாங்க மகிழ்ச்சி அடையலாம். 15% அவரை நிறுத்திடலாங்கிற எங்க சேலஞ்ச் அதுல நிறைவேறி போகும். நான்
என்னைக்கு அவர் பாஜகக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து அவர் பன்னீர்செல்வத்துக்குள்ள நிறுத்துவங்கிற வார்த்தையை நான் பேச விட்டுட்டேன். அப்படி ஒரு முடிவை எடுத்தா திரும்பவும் அந்த வார்த்தைகளை பேசலாம். அதை நிறைவேற்றி காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் தெள்ள தெளிவாக வரும். இன்னொன்று நீங்க கவனிச்சீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமை பற்றிலாம் தொடர்ந்து பேசுறீங்க. இந்த தலைமை பதவி போன பிறகு அண்ணாமலை அவர்களோட காய் நகர்த்தல், அவரோட பேச்சுக்கள் அனைத்துமே மறைமுகமா அரசியலை நன்கு உணர்ந்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அவர் இபிஎஸ் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரா? இந்த முரண்றது இருக்கத்தான் போகுதுன்னு சொல்ல வராரா? இபிஎஸ்க்கு சிக்னல் என்பதை விட தமிழிசை மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை, தூத்துக்குடியை கொடுத்தாலும் பரிதாபமாக போய் நிற்கக்கூடிய பிரசிடென்ட் அல்ல. நான் லீடர். இந்த கட்சியில் நான் எடுத்து வச்ச 11.4% வாக்குக்குரிய நீங்கள் 3.7க்கு வந்து 20 சீட்டு கொடுத்தீங்க. 11.4க்கு 65 சீட்டு வேணும். இதை பிஎம்ஓ மூலமாக மோடிக்கு ஒரு பலமாட்டு நின்று மோடியோட மற்ற சப்போர்ட்டர்ஸ் ஆதரவில் நான் சாதிப்பேங்கிறதுல அவர் அண்ணாமலை உறுதியாக இருக்கிறார். பிஎம்ஓட அங்கே அவருக்கு இருக்கு. இதே பாயிண்ட் தான். 24ல் 330 சீட்டு ஜெயிக்கும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொல்லிட்டு டிச் பண்ண மாதிரி 29ல் தோல்விக்கு பாஜக தான் காரணம்னு டிச் பண்ணவும் செய்யலாம். அப்போ ஒரு 10% மேல வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சியாட்டு ஒன் டைம் ஓட்டு அல்ல 11.4, அது பெர்மனன்ட் ஓட்டு 10க்கு மேல பாஜகவுக்கு இருக்குன்னு நிரூபிக்கணுங்கிறதுல அண்ணாமலை உறுதியா இருக்கிறார். அது வந்து மோடிக்காக பாஜகவாக இருக்கிறார் அண்ணாமலை. இன்னொன்று நிகழ்வு அப்படின்றது செல்வ பெருந்தகை அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சது. அது ஏன் இந்த சந்திப்பு நடக்குது? அது புரியலையே. அது என்ன கணக்கு? செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகளில் இருந்தவர். ஓஹோ. தொல் திருமாவனுக்கும் அவருக்கும் சில கருத்து வருமாறுகள், அண்ணன் தம்பி பட்டு பங்காளிகள் பகையாளிகள்னு பல வரலாற்று சம்பவங்கள் உண்டு. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு சில அதிருப்தி இருக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள பலம் நிரூபித்த பாமக ராமதாஸ் தரப்பை கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்பு திமுகவில் இருக்கிற சில முக்கிய சமூக தலைவர்கள் பாமகவை கொண்டு வர முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. இப்போ நீங்க சொல்றது வந்து செல்வ பெருந்தகைக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, பாமகவை கொண்டு வந்துடணுன்ற ஆசை இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து 2019ஆம் ஆண்டு டெல்லி தலைமை வந்து பாமகவும் இருந்தால் தான் 40 சீட்டும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. அப்போ என் போன்றவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகளே போதுமானதுங்கிறத உங்க நிகழ்ச்சியில கூட தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். 20 சீட் சொன்னீங்க. திருமிகு கனிமொழி அவர்களோடு பேசினேன்லாம் அப்ப பதிவு செஞ்சிருந்தேன். அந்த அதுவும் சுனில் கனகூலு அவங்க மூலமா ஸ்டாலின் உறுதியா இருந்தார். அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு வந்தாங்க, அவங்க வெற்றியை பெற்றாங்க. இப்போ வின்னிங் இது வந்து வெற்றி பெறா திருமாவளவன் இருக்கிறாரு. 3 முறை அவங்க வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. பட் ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலையும் ஸ்டாலின் ஆதரவு மனநிலையும் டாக்டர் ராமதாஸ் காட்டுறாரு. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் டிஃபிடென்ட் ஆட்டிடியூட காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள டெல்லியில் திமுக ஒரு போராட்டம் கனிமொழி நடத்தினாலும் இவர் ராகுல் காந்தியே வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு திமுக தங்களுக்கு தேவைன்னு உறுதியான நிலைப்பாட்டோட திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூடுதலாக பலம் சேர்க்கறதுக்கு டாக்டர் ராமதாஸை பார்த்திருக்கலாம். இதெல்லாம் ஓப்பனிங் ஆப்ஷன் தான். ஓப்பனிங்கா எதுவும் முடிந்த முடிவு பிரியாரிட்டி ஸ்டாலின் தான் ஃபைனல் முடிவு எடுப்பாரு. இது ஆனா அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் நாங்க 4 அமைச்சர்கள் இருப்போம், கூட்டணி ஆட்சி அமையும், திமுகவுக்கு எதிராக இருக்கும்னு சொல்லி விஜய் ஆப்ஷனையும் ஓபன் பண்ணியிருக்கிறார். அதனால அவர் விஜய் கூட தான் கூட்டணி வைப்பாருன்னு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க நலனுக்கான காய்களை தங்களுக்கு என்ன லாபம் அதை எப்படி அடைகிறது தான் இது பண்ணுவாங்களே தவிர. செல்வ பெருந்தகை அவர்களோட சந்திப்பை அப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவராக வந்தபோது சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்த்தது வந்து ஒரு விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த செல்வ பெருந்தகை வெர்சஸ் விசிகான்னு சில முரண்பதிவுகள்லாம் நம்ம அப்போ பார்க்க முடிந்தது. இப்போ இது வந்து திருமாவளவன் அவர்களை அதிருப்திக்கு உள்ளாக்குமா? இவர் ஏன் போய் பார்த்தாருன்னு ஒரு கேள்வியை உண்டு பண்ணும். அதிருப்தி உள்ள இருக்க தான் செய்யும். பட் முடிவெடுக்கும் போது ஷுவர் ஷாட்டா வெற்றி பெறக்கூடிய திமுக அணியை விட்டு அவர் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு பாஜக எதிர்ப்புங்கிறதையும் தாண்டி மேல்பாதி மங்கல இதுக்குள்ள இன்னைக்கு வந்து வெளிப்படையா சொல்லணும்னா அதுக்குள்ள நுழையணும்னு யார் பகைச்சாலும் பரவாயில்லன்னு சொன்ன ஒரே தலைவர் நாம் தமிழர் சீமான் தான். நீதிமன்ற இதுக்குள்ள நானே நுழைவேன்னு சொன்னவர் தான். ஆனா அந்த இடத்துக்குள்ள அனைத்து மக்களும் நுழையக்கூடாதுங்கிறதுல பாமகவோட மோசமா இருக்கிறது இந்த மாவட்ட அதிமுகன்னு சொன்னது ரவிக்குமார் அதிமுக சொன்னார். யாரை சொன்னாருங்கிறது வெளிப்படையான உண்மை. அப்ப நீங்க 2024 தேர்தல் முடிவை வச்சு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சிதம்பரம் 2 தொகுதியிலும் கிராமமா பாமக வாக்காளர்கள் வந்து அப்படியே
விடுதலை சிறுத்தைகளை அதிமுக ரெட்டலை தான் தோக்கடிக்கும்னு கிராமமா அவங்க வந்து ரெட்டலைக்கு வாக்களிச்சாங்க. அங்க ஒரு காஸ்ட் போலரைசேஷன் நடந்தது. எஸ், உறுதியாக நடந்தது. வரலாற்றிலே பாமக அணி வந்து சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்தது, பாமகவே விழுப்புரத்தில் டெபாசிட் இழந்தது. அப்ப இந்த 2 தொகுதிகளையுமே அதிமுக எடுத்து வச்சிருக்கக்கூடிய வாக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குகள். இதை பூத் வைஸா நம்ம ஆய்வு பண்ணி சொல்லலாம். அசம்பிளி செக்மெண்ட் வைஸா அரியலூர் எப்படி, ஜெயங்கொண்டா எப்படி, சிதம்பரம் எப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கருத்தை வைக்கிறீங்க. முன்பு எப்படி பாமக விசிகன்றது ஒரு எலி தவளை இந்த நட்புன்ற மாதிரி இப்போ வந்து அதிமுக விசிகாவுக்குமே ஒரு உள்முரண் இருக்குன்னு சொல்ல வரீங்க. 100% இது தெரியும். திருமாவளவன் வெளியே சொல்லல, பார்கெனிங் பலகீனப்படும்னு. ரவிக்குமார் அதை வெளியவே சொல்லியிருக்கிறார். நானே அதை நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். உண்மை நிலைமையும் சிபிஎம் பாலகிருஷ்ணன் தோழர் அவர் எங்கிட்ட சொன்னது, நாங்களும் பூத் வைஸ் எங்க டீம் ஆய்வு பண்ணி பார்த்தால தெளிவா அந்த இருக்குது. அப்போ இங்க போனா எலித்தவள நட்பாயிரும், பொருந்தா கூட்டணி ஆயிரும். திருமாவளவனுக்கு 10 வருஷ அரசியல் பாஜகவாக அல்ல, இன்றைக்கு ஒரு தன்மை மாறுபட்ட தன்மையில் இருக்கக்கூடிய, வெளிப்படையாக சொல்ல வேண்டியது என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த அதிமுக சேர்ந்த திருமாவளவன் பொருந்தா கூட்டணி ஆகி 10 வருஷ அரசியல் அவருக்கு அடிபட்டு போகும். மீண்டும் நான் சொல்றேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சமூகத்துக்கு 12 கொடுத்தாலும் வரவேற்கிறேன். அந்த சமூகத்துக்காக போராடிய வந்தானா. பட் இந்த இடம் இன்னைக்கு வந்து திருமாவளவனுக்கு எலி தவளை நட்பாட்டு பொருந்தா கூட்டணியா பார்கெயின் அப்படின்றத வேணா வச்சுக்கலாம். அவர் எப்படி நினைக்கிறார் தெரியல. இப்ப எல்லாமே செயல்படுத்திடுங்கிற நோக்கம் அல்ல, அவங்க லேண்ட் ஆகக்கூடிய இடம் ஒன்னா இருக்கும். அதுக்கு நான் இங்க போயிருவேன்னு தோற்றம் காட்டக்கூடிய எல்லாமே இந்த சதுரங்க ஆட்டம் மாதிரி காய்களை நகர்த்துறது இன்னொரு இடமாட்டு இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு சகோதரர் விஜய்க்கும் பன்னீர்செல்வம் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு, அன்புமணியும் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. சீமானுக்கு அந்த ஆப்ஷனை டாக்டர் ஐயா ஓபன் பண்ணியும் அவர் வந்து தெளிவா 8% வச்சுக்கிட்டு நான் கூட்டணிக்கு போகல, நான் நாளைக்கு 20% மேல வருவேன், அப்போ நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன்னு தெளிவா தன்னோட பதில சொல்லி செயலையும் அதை காட்டிட்டு இருக்கிறார். இதுல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா திமுக அணியிலேயே கூட்டணி குறித்தெல்லாம் திமுக தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கும். செல்வ பெருந்தகை சமீப காலமாக தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கிறது. இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்களை போய் பார்க்கறதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு செய்யறாரா இல்ல எப்படி, இது இவரா செஞ்ச அழைப்பு, அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? ராகுல் காந்தியோட உத்தரவின்படி அல்லது அவரோட கருத்தின்படி, மல்லிகார்ஜுன கார்கே டெல்லி காங்கிரஸ் கருத்தின்படி பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் மேக்சிமம் பலகீனப்படுத்தணும். அதுதான் அதற்குள்ள வேலை செய்யுங்க. எது எப்படி என்றாலும் இறுதி முடிவு திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுப்பாருங்கிற அந்த புள்ளிக்குள்ள இருந்து உங்க வேலையை பாருங்க. ஆனா சிலர் வந்து இப்ப இந்த மூவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் திமுக அணியை விட்டு வெளில வந்து விஜய், பாமக, தேமுதிகன்னு ஒரு அணி, பவன் கல்யாண், அஜித், சிவகார்த்திகேயன், இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆசைக்கு நடைமுறை சாத்தியப்படும்னா அதுல சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். அப்படிதான்ட்டு நிறைவா செல்வ பெருந்தகை வெளியில் வருகிற போது ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருக்கார் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்த பிறகு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாமகவிற்குள் நடக்கிற குழப்பத்திற்கு பாஜக தான் காரணம். அன்புமணி என்ன சொல்றார், திமுக தான் காரணம்னு. ராமதாஸை சந்தித்த பிறகு இவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக தான் காரணம். இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரா ஒருவேளை செல்வ பெருந்தகை? பாஜக கூட்டணி கட்சியான பாமகவுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி பாஜக அணியின் பலத்தை குறைக்கணும், என்டிஎன் பலத்தை குறைக்கணுங்கிறதுல செல்வ பெருந்தகை அவருக்கு அரசியலை தெளிவா பண்றாரு. அதே வேளையில ராமதாஸ் சொல்லாம இதை சொல்லியிருப்பாரா? பேசியிருக்கலாம். அதே வேளையில அன்புமணி அவர் சைட்ல தான் கலைஞரே முதல்வராக இருக்கும் போது ஸ்டாலினை விட எஃபெக்டிவான சிஎம்னு சொல்லி 5.5% ஓட்டு எடுத்தார். இந்த ஓட்டுகள் ஒட்டுமொத்த வன்னியர்கள் அல்ல, வன்னியர்கள் ஸ்டாலினுக்கும் கணிசமான ஆதரவு இருக்கு. இந்த அன்புமணியை சிஎம் என்று ஏற்றுக்கொண்ட வன்னியர்கள் திமுக எதிர்ப்பு வன்னியர்கள் வாக்காளர்கள். அதே வேளையில் கலைஞர் அழைத்த இந்து நாடார்கள், கலைஞர் அழைத்த தேவேந்திர வேளாளர்லாம் ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க. நான் தரவுகளோட களத்திலிருந்து உண்மையை சொல்லக்கூடியவன். இந்த வகையில் இதுல ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்ட்ராங்கானுக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அன்புமணி போறாரு. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். நமக்கும் நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு ஸ்டாலின் அதை தந்திர மாட்டாருங்கிற ஆசையில டாக்டர் ராமதாஸ் போறாரு. சுவாரஸ்யமான நிகழ்வுகள், அரசியல் காய் நகர்த்துகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல உங்களுடைய நுணுக்கமான விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி திரு. நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.